தமிழ்நாட்டில் வந்து மொத்த வாக்காளர்கள் வந்து ஒரு 6,18,00,000 பேர்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதில் புதுசாக ஓட்டு போட போகிறவங்க, அதாவது இந்த தேர்தலில் முதல் முறையாக ஓட்டு போகிறவங்க மட்டும் 1,25,00,000 பேர். அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதாவது புதுசாக ஓட்டு எடுக்கிறாங்க, இல்லை அவங்கள வந்து குறிப்பிட்ட சதவீதம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுக்கையில் கிட்டத்தட்ட 95% பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நெருக்கி 1,00,00,000 பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க குடும்ப ஓட்டுகள் இருக்கும் இல்லையா, அவங்க ஓட்டு போடுறப்ப வந்து தாய் தந்தரையும் வந்து ஓட்டு போட சொல்லுவாங்க. சகோதரன் சகோதரி நண்பர்கள் இப்படி வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு சதவீதம் பார்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி 2,5 கோடி ஓட்டு வந்துடும். 2 கோடி 2,5 கோடி ஓட்டு வந்தாலே கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஓட்டு சதவீதம் வந்துடும். இது ஃபுல்லாமே அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார வியூகம், கூட்டணி வியூகம் இதை பொறுத்து தான் அமையும் என்பது என்னுடைய கருத்து.